கதிர் ஒருத்தரை தவிர யாருக்குமே மூளையே இல்லையா அந்த குடும்பத்துலங்கிறது நமக்கு புரியவே இல்லை. அந்த அளவுக்கு மோசமாக தான் நடந்துக்கிறாங்க ஆக்சுவல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தினர். பழனிவேல் கிட்ட வந்து நீ துரோகிடா, இனிமே உனக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுடா, உன்னை யாரும் சித்தப்பானோ மாமானோ கூப்பிடக்கூடாது, இவனை விலக்கி வைங்க வீட்டை விட்டு, யாரும் கூட அண்ணன் தண்ணி போடக்கூடாது அப்படின்னு அந்த காலத்து நாட்டாம படத்தில் வர மாதிரி சொம்ப தூக்கி வச்சுட்டு வந்து தீர்ப்பு போட்டுட்டு இருக்காரு, தீர்ப்பு சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன். இப்படி தீர்ப்பு சொல்ல போறாருங்கிறனால தான் என்னவோ சொம்பில் தண்ணி இருக்க மாதிரி எடுத்து குடிக்க போயிட்டு அப்புறம் கீழே தூக்கி போட்டார்ல, சொம்பு கணக்கெலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த கொடுமையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இப்போ சரவணனும் மாமா நீ பண்ண துரோகத்தை நான் மறக்க மாட்டேன், எனக்கு எல்லாருமே துரோகம் பண்ணுறாங்க, நான் யாரை தான் நம்புறது அப்படிங்கிறார். நீ இவ்வளோ பேக்காக இருந்தால் எல்லாருமே துரோகம் தான்ப்பா பண்ணுவாங்க, ஆனால் உன் மாமா அந்த மாதிரி எதையுமே பண்ணல, உன் மாமாவுக்கு நீ தான் துரோகம் பண்ண. வாயை திறந்து அவர் திருடலன்னு சொல்லலை, திருடினார்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு, திருடினது உன் மாமனார்னு தெரியும் ஆனால் காப்பாற்றிட்டு இருந்தேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா தங்கமயிலும் திருதுன்னு முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் மாமா நீங்கள் பண்ணது துரோகம்னு சின்ன குழந்தை எனக்கே தெரியுது அப்படிங்கிறாங்க. யாருமா நீ சின்ன குழந்தையாமா அப்படின்னு அந்த ஒரு ட்ராக் வேறு இருக்குது. கதிர் திருப்பி திருப்பி சொல்ல வராரு, அவரை பேச விடுங்களேன் ஏதோ சொல்ல வராருன்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஏய் சும்மாறா பெரிய மனுஷமா நீ பேசாதரா, எங்களுக்கு தெரியாதாடா, நாங்களாம் அறிவாளிடா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் மூளையை கழட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருக்கீங்களே குடும்பமாகவே, அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் கதிர் சொல்கிறது ஏதாச்சும் கேட்கணும், அதையும் கேட்கல. ஒரு கட்டத்தில் துரோகிடா நீ வீட்டை விட்டு வெளில போடா அப்படின்னு பிடிச்சி துரத்த. துரோகிங்கிற வார்த்தையெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை, அதை போய் அந்த மனுஷனுக்கு சொல்லலாமா? நல்லா நடிச்சிருந்தார் அவர். ராஜ்குமார் நினைக்கிறேன் அவரோட நேம். ரொம்ப நல்ல நடிப்பு. அப்படியே கண்ணுலேயே அந்த வலியும் வேதனையும் காமிச்சு அப்படியே வெளில வராரு. அப்படியே வந்து அந்த விடுகதையாக அந்த வாழ்க்கைங்கிற பாட்டு போடுற மாதிரி நேராக கிளம்பி இங்கே எல்லாருக்கிட்டையும் அவங்க என்ன அப்படி பேசி வெளில போக சொல்லிட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லும்பொழுது இவங்கெல்லாம் உண்மையிலே வருத்தப்படுறாங்க. கடைசியில் இந்த குடும்பமே பரவாயில்லன்னு நினைக்க தோன்ற அளவுக்கு இவங்கெல்லாம் வருத்தப்பட்டுச்சே, விட்றா அவனுங்க அப்படிதான் இப்போ புரிஞ்சிருச்சா, நீ வந்து வழி தவறி போன ஆடுடான்னு பைபிள் ரெஃபரன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, நீ எப்படியோ எங்கள்கிட்ட திருப்பி வந்துட்டடா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பேசி நீ கடையை நடத்துறா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் கடைக்கு வேற வந்து செந்தில் பிரச்சனை பண்ண போறாரு. ஐயோன்னு இருக்க போகுது இது எல்லாமே. இது கடையில் வந்து வீட்டில் அப்படியே கோமதி உடஞ்சி போய் உட்காந்துருந்து இப்படி துரோகியை நெஞ்சில் கத்தி இறக்கிட்டான் அப்படிங்கிறாங்க. அவர் வாயை திறந்து பேசவே விடலை, எல்லாம் வேணுனே தான் பண்ணான், அவனுக்கு எங்கே போச்சு அறிவுங்கிறாங்க. அப்புறம் இதுக்கு அவர் கடை தரப்போழா விட்டு இங்கே வரப்போறாரு இப்படி வேணுனே பண்ணுறவர். ஏன்னா உங்களால் அவருக்கு 10 பைசா ஆதாயம் இருக்கா, அங்கே போனாலும் சொத்தாச்சு கிடைக்கும். அப்போ அந்த மனுஷன் ஏன் அதை பண்ணுறாங்கிறத கூட யோசிக்காம உன் கடையை நீ எப்படி நடத்துறன்னு பார்க்கலான்டான்னு சாபம் வேற விடுறாங்க. ஸோ இந்த கொடுமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இன்னைக்கு பாண்டியன் ஷோஸ் பார்க்குறதுக்கே வந்து எரிச்சலாக இருந்ததுங்கிறதான் உண்மை. அந்த குடும்பம் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.